வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2025ஆம் ஆண்டு வெளியாகி சினிமா உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் தான் த பிளேக். இந்த படம் சாதாரண ஒரு நோயை பத்தின படம் கிடையாது. மனித மனசுல இருக்கிற கொடூரத்தை பத்தின படம். இந்த படம் எந்த அளவுக்கு நம்மள அதிர வச்சுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, இந்த படம் 2003ஆம் ஆண்டு ஒரு வாட்டர் போலோ சம்மர் கேம்ப்ல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அந்த கேம்ப்ல பென் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் சேர்றாரு. அந்த கேம்ப்ல ஜாக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட தலைமையில ஒரு டீம் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த டீம் ஏலி அப்படிங்கிற ஒரு பையனுக்கு பிளேக் நோய் இருக்கிறதாகவும், அந்த பையனை தொட்டா நமக்கும் நோய் பரவும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஒதுக்கி வைக்கிறாங்க. சோ பென் என்ன பண்றாருன்னா, ஏலிக்கு உதவி செய்ய போறாரு. சோ இந்த டீம் பென்னையும் டார்கெட் பண்றாங்க. இதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த நோய் இருக்கா இல்ல வெறும் கிண்டல் தானா, கடைசியா பென்னுக்கு என்னதான் ஆனுச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல பென் கதாபாத்திரத்துல நடிச்ச எவரட் பிளங்க் ஆகட்டும், பயிற்சியாளர் கதாபாத்திரத்துல நடிச்ச ஜோவல் எஜர்டன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். படத்துல வர அந்த பயத்தை தன்னுடைய முக பாவனை மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரு சாதாரண சம்மர் கேம்ப் எப்படி நரகமா மாறுது அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியா திரைக்கதை மூலமா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல வர அந்த டென்ஷனை முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நல்லாவே பில்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 37 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் ஒரு சாதாரண படமா மட்டும் இல்லாம, ஸ்கூல் மற்றும் கேம்ப்ல நடக்கிற ஹேசிங் மற்றும் புல்லிங் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல வர மர்மத்தை நல்லாவே அதிகப்படுத்தி கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட முதல் 15 நிமிஷம் பொறுமையா தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் கதைக்குள்ளேயே இவங்க வராங்க. இந்த படம் ஒரு பாடி ஹாரர் படமா இருக்கிறனால படத்துல சில காட்சிகள் அன்கம்ஃபர்டபுளா இருக்கதான் செய்யுது. சோ இதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். கேம்ப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது பெரியவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு எழதான் செய்யுது. இந்த படத்துல சின்ன பசங்க நடிச்சிருந்தாலுமே இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் கிடையாது. படத்துல வர வசனங்கள் மற்றும் காட்சிகளை பார்க்கும்போது இந்த படம் பெரியவர்கள் மற்றும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.